2010 2011ஆம் ஆண்டில் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் அதாவது CAGயின் 150வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்தியா ரூ. 5 மதிப்புள்ள நிக்கல் பித்தளை அல்லது எஃகினால் ஆன நினைவு நாணயங்களை வெளியிட்டது. இதில் CAG லோகோவும் பின்புறத்தில் 1860 முதல் 2010 என்ற எழுத்தும் இடம்பெற்றிருந்தது. முகப்பில் அசோகத்தூண் பொறிக்கப்பட்டிருந்தது. இதே போன்ற வடிவமைப்புகள் அதிக மதிப்புள்ள அதாவது ரூ. 100 150 போன்றவை சான்று தொகுப்புகளாக வெளியிடப்பட்டன. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற பல்வேறு இடங்களில் அச்சிடப்பட்ட இந்த நாணயங்கள் நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் CAGயின் பங்கை கொண்டாடுகின்றன. இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் 150வது ஆண்டுகள் 1860 முதல் 2010 இதனுடைய மதிப்பு ரூ. 5. இது நிக்கல் பித்தளை அல்லது ஃபெரிடிக் துருப்பிடிக்காத எஃகு அதாவது FSS ஆல் ஆனது. இது முன்புறம் அசோக லயன் கேபிட்டல், பாரத், ஹிந்தி மற்றும் ஆங்கிலம், இந்தியா, சத்யமேவ ஜெயதே, ரூபாய் 5 சின்னம் மற்றும் 5 என்ற எண் இடம்பெற்றிருக்கும். இதன் பின்புறம் CAGயோட லோகா, இந்தியாவின் கம்ப்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் மற்றும் 1860 முதல் 2010 என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இது மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் நொய்டா மின்ட்டிலிருந்து வழங்கப்பட்டது. இது ரூ. 100 150 நாணயங்கள் உட்பட வரையறுக்கப்பட்ட பதிப்பு சான்று தொகுப்புகளுடன் வெளியிடப்படுகிறது. பெரும்பாலும் சிறப்பு விளக்கக்காட்சி அட்டைகளில் பேக்கேஜ் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாணயங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் நாணயங்களாக கருதப்படுகின்றன. மேலும் அவை சேகரிக்கக்கூடிய பொருளாகவும் செயல்படுகின்றன. இது உச்ச தணிக்கை நிறுவனத்தின் குறிப்பிடத்தக்க வரலாற்றை கௌரவிக்கிறது.